இன்னைக்கு 22 ஜனவரி 2025 ரிப்போர்ட் கார்டு, நிஃப்டியோட ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நிஃப்டி இந்த டெய்லி ஆர்எஸ்ஐ ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. இன்னும் அந்த ஓவர் சோல்டு ஜோன் ஒரு 30 கீழேயும் வரல, அதேமாரி மேலேயும் இல்லை, ஒரு ஈவன் 50க்கு மேலே கூட இல்லை. ஸோ சேம் வே அதே தான் இருக்குது. அது ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஒரு 35 36லேருந்து ஒரு 41குள்ளே தான் இருக்குது. பட் மூவிங் ஆவரேஜ் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஈவன் நிஃப்டி மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே கூட இல்லை. ஸோ இதை நான் கண்டினியூஸாக காமிச்சிட்ருக்கேன், உங்களுக்கே இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஓகே, தென் நிஃப்டியோட 50 ஸ்டாக்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 200 மூவிங் ஆவரேஜ் 15 தான் அபோவ் இருக்குது. நேற்று 13 இருந்தது, ஒரு 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மூவிங் ஆவரேஜ் 50 வந்து 14 தான் அபோவ் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 20 வந்து 16 அபோவ் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 10 வந்து 23 அபோவ் இருக்குது. 23 அபோவ் எந்த சேஞ்சஸும் இல்லை. நேற்றும் 23 தான் இருந்தது. ஸோ தெர் இஸ் நோ சேஞ்சஸ் ஆல். ஒரு அப்படியே எந்த ஸ்டேஜ் இருக்கோ அதே இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் மூவிங் ஃபர்தர் இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் வரும்போது அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஃப்ஐஎஸும் எந்த சேஞ்சஸும் இல்லை. என்ன ஆனாலும் நம்ம வேலை இந்தியன் மார்க்கெட்டில் போய் விற்கிறதுன்ற அந்த சுச்சுவேஷனில் தான் எஃப்ஐஎஸ் இருக்கிறாங்க போல். ஈக்விட்டியில் இன்றைக்கும் 4026 crore விற்றுருக்காங்க. டிஏஎஸும் என்ன ஆனாலும் நான் நீங்கள் எவ்வளோ விற்றாலும் நானும் திரும்பி வாங்குவேன்ற மாதிரி அவங்களும் அந்த ஈக்குவல் ஃபைட்டு கொடுத்துட்ருக்காங்க. 3640 crore அவங்க டிஏஎஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, F&O ஓப்பன் பொசிஷன் இன்றைக்கி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொசிஷனு. ஏன்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி 2,24,000 கான்ட்ராக்ட் எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம எப்பயும் சொல்கிறது தான், ஒரே டைலாக் தான், அது போராக இருந்தாலும் அதே சேம் டைலாக் தான். எப்படியாவது இந்த பப்ளிக் கிட்ட ஏமாற்றி இவங்கெல்லாம் காசு சம்பாதிச்சிடணும். அதுதான் இந்த டேட்டா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதை நான் எத்தனை நாள் பண்ணாலும் உங்களுக்கு இதை பற்றி கிளியராக உங்களுக்கு புரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2,81,944 crore இன்றைக்கி விற்றுருக்காங்க பப்ளிக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் க்ரீனில் முடிஞ்சுன்னா நம்ம பப்ளிக் எப்பயும் போல் செல் பண்ணியிருப்பாங்க. எப்பயும் இந்த ப்ரோ தான் நம்ம பப்ளிக் கிட்டேருந்து வாங்கி கேஷ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் மேக்ஸிமம் உள்ளே இருந்திருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக எஃப்ஐஎஸ் இருந்திருக்காங்க இந்த F&O பொசிஷன்ஸில். டிஎஸும் பை, ப்ரோவும் இன்றைக்கி பை. பட் பப்ளிக் இன்னும் ஒரு 10 lakh கான்ட்ராக்ட் ஓப்பனில் பையில் இருக்குது. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க பப்ளிக் இங்கே நெகட்டிவ் போதோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டுக்கு நல்லது. பப்ளிக் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளஸ்லேயே இருக்கிறாங்களோ அது மார்க்கெட்டுக்கு நல்லதில்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி F&Oட பொசிஷன் டீட்டெயில். ஸ்டில் பப்ளிக் 10 lakhs கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. பட் குட் நியூஸ், பப்ளிக் இன்றைக்கி ஒரு 2,81,000 கான்ட்ராக்ட் இன்றைக்கி செல் போயிருக்காங்க. ஓகே, நிஃப்டியோட ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதால ரொம்ப ஒரு பக்கத்தில் வந்திருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 தான் ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். 23,100, 23,050 இருக்குது. அதேமாரி கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,300. எங்கே ஆரம்பிச்சதோ அதே இடத்துல ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்கும்போது 23,300 தான் இருந்தது. அதே இடத்துக்கு திரும்பி வந்திருக்கு. 23,200 செகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையாகவும், 23,400 ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி 10 rupees கம்மியாக இருக்க கான்ட்ராக்ட் நான் இதை பார்க்கவே இல்லை. ஒன்லி 10 rupees அண்ட் அபோவ் இருக்க கான்ட்ராக்ட் மட்டும் தான் இதை நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, விக்ஸில் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நேற்று 17க்கு மேலே இருந்த விக்ஸ் இன்றைக்கி ஒரு 16.77 வந்திருக்கு. விக்ஸ் ஒரு 15 கீழே செட்டில் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஈக்விட்டி வாங்குறவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு பெட்டராக இருக்கும். பட் 15க்கு மேலே இருந்ததுன்னா இன்ட்ராடேயில் ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடே மூமெண்ட் தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஏபிள் டு மேக் அ ப்ரெட்டி டீசென்ட் மணி. இதான் நான் கண்டினியூஸாக என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ராடேயில் கொடுத்துட்ருக்கேன். ஹோப் நீங்கள் ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்ஸ் இந்த ஒரு 3-4 நாள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஜஸ்ட்டு ஒரு நாள் தான் பண்ணணும்னு ஆரம்பித்தேன். பட் அது ஒரு கண்டினியூஷன் மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ஏதாவது நேற்று கொடுத்தது என்ன ஆச்சு, ஓகே நாளைக்கு என்ன ஆகும், இது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டினியூஷன் மாதிரி போயிட்டுருக்கு. இது ஜஸ்ட்டு ஒரு நாள் ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிச்சது. பட் இது ஆல்மோஸ்ட் இப்போ 4 days கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எத்தனை நாள் பண்ண முடியும்னு தெரியல. வில் சி. ஓகே, இந்த சார்ட் இது ஏற்கனவே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது மார்க்கெட் ஈவன் கீழே போனாலும் இந்த மூவ், ஓகே, இந்த அப் மூவ் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணணும். அது 23,500 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும்
உங்களுக்கு இந்த அப் மூவ் ஈஸியாக தெரியும் அப்போது. ஓகே, இன்னும் நிஃப்டி சேம் அந்த சப்போர்ட், இந்த மந்தோட சப்போர்ட் நம்ம சொல்கிற அதே இடத்துல தான் இதுவாக இருக்குது. இன்றைக்கும் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு திரும்பவும் அந்த சப்போர்ட்டில் இருக்குது. என்னுடைய வியூ, நிஃப்டி 50யோட வியூ, புல் வந்து 7 தான் இருக்குது, பேர் 28, நியூட்ரல் 15. இந்த சார்ட் இது பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஈஸியாக புரியும், எப்படி இது புல் இன்னமும் 7 தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் மேலே இருக்கேன்னு நினைக்கலாம். இன்னைக்கு வந்து HDFC பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் HDFC பேங்க் லோலேருந்து ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. HDFC பேங்க் நிஃப்டியில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனி, அதனால் அது 50 பாயிண்ட் மூவ் ஆகும்போது பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிகவரி கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி எனக்கு HDFC பேங்க் ரிசல்ட் இருக்கிறதும் தெரியாது, இந்த சார்ட் நான் ரெடி பண்ணது ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்துக்கலாம், நீங்கள் நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன், ஓகே இந்த நம்ம கொடுக்குறது வந்து நிறையா நாள் நம்மளை அந்த நியூஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு லைவாக ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கும். நேற்று நான் இதை சார்ட்டை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் சொல்லியிருப்பேன், இதோட உல்ட்டா தான் இந்த இன்வெர்ஷன் சார்ட்டு, ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க சேஃபர் சைடுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ எப்பயுமே அது ஒரு சேஃபர் சைடு சொல்கிறது தான், ரெண்டு சைடும் பார்த்துக்கணும். எந்த சைடு போகுதுன்றது தெரிஞ்சதுன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் தெரிஞ்சிச்சுனாலே செகண்ட் ஹாஃப் பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்கள், கிளியராக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நம்ம இந்த ஒரிஜினல் சார்ட்டில் இருக்குது, பை இருக்குது, செல் இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து ரிகவரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். டைமும் நேற்று சொன்னேன், நான் 12:45ன்னு சொல்லியிருந்தேன், 12:30க்கு லோ போட்டது, அங்கேருந்து 180 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும். ஸோ ஒருத்தர் இந்த சார்ட்டை பார்த்தோன்னே ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு வந்து இந்த சைடு சார்ட் தான் போயிட்டுருக்கு, அப்போ செகண்ட் ஹாஃப் ரிகவரி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சைடு போவே இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி மேலே இல்லவே இல்லை மார்க்கெட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் கிளியராக தெரிஞ்சிருக்கும், இதை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு இதுதான் பார்க்கணுன்றத இந்த லைவ்லேயும் நீங்கள் அந்த ரியல் சார்ட்லேயும் பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னையோட மார்க்கெட் சுச்சுவேஷன். நல்லா கீழே போயிருக்கு. இதுதான் 12:30 இங்கே ஒரு ஃபென்டாஸ்டிக் அப் மூவ். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 180 பாயிண்ட்ஸ் அப் மூவ். கண்டிப்பாக இந்த 180 பாயிண்ட்ஸ் எல்லோரும் எடுத்துருக்க முடியாது, பட் ஷோராக ஒரு 50லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸு இங்கே நம்ம நேற்று ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக எடுத்துருக்க முடியும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ரியலி, ஓகே ரியல் மணி எத்தனை பேர் கேஷ் பண்ணீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் நிஜமாகவே காசு பண்ணுறீங்கன்னா ஐ கேன் ட்ரை டு டூ, ஆக்சுவலி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நான் யூடியூப்பில் என்னால் எப்போ டைம் இருக்கோ நான் சப்போர்ட் பண்ண பார்க்குறேன். பட் பார்ப்போம், சும்மா ஒருத்தர் 2 பேர் தான் ப்ராஃபிட்ஸ் பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் இந்த சீரியஸை நிறுத்திடலான்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனிவே இந்த இன்னைக்கு நேற்று கொடுத்த வியூ, ஓகே நிறைய பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கும், இந்த மூவ் எப்படி இவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காருன்றது. ஏன்னா HDFC பேங்க் ரிசல்ட் எனக்கு உண்மையாகவே நான் இன்றைக்கி தான் வருன்றது எனக்கு தெரியவே தெரியாது. பட் HDFC பேங்கோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டை கொடுத்துருக்கு. நிறைய நாள் இந்த மாதிரி ஆயிருக்கு, ஒரு 80% இந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறது, அட்வான்ஸாக கொடுக்கறது பர்ஃபெக்டாக அதே மாதிரி செட் ஆகும். ஒரு சேஃபர் சைடு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே ஆப்போசிட்டாக கொடுக்கும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அதை மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம என்ன சார்ட் கொடுத்துருக்கோம்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு கிளியராக நீங்கள் செகண்ட் ஹாஃபை யூட்டிலைஸ் பண்ணலாம். So this is what happened yesterday. Hope you would have made some pretty decent money yesterday. நாளைக்கு எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் ஃபஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃப் ரிகவரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இதை நீங்கள் அப்படியே உல்டாவாகவும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப மேலே போயிடுச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் இதோட இன்வெர்ஷனும் ஜஸ்ட் கீப் இன் மைண்ட், ஏன்னா நாளைக்கு லைவில் இருக்கும் போது எப்படின்றது கிளியராக தெரியும். ஏன்னா இன்றைக்கி லைவில் ரொம்ப அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங்லேயே தான் இருந்தது மார்னிங்கு. ஆனால் அந்த HDFC பேங்க் ரிசல்ட் வந்த அடுத்த மூமெண்ட்டு அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காலில் விற்றுருந்தவங்க அப்படியே வந்து புட் சைடு போயிட்டு ஹியூஜ் புட் சைடு மாறினாங்க. அங்கே தான் வந்து அந்த ரீட்டைல் நான் F&O பொசிஷன் காமிச்சிருப்பேன், அங்கே தான் அவங்க ட்ராப் ஆகிருப்பாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆல்மோஸ்ட் அந்த நான் சொல்கிறேன் அந்த 12:30லேருந்து 1 o'clock வரைக்கும் கால் விற்றவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அந்த ரிசல்ட் வந்து அடுத்த மூமெண்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க. நேற்று நான் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் சடனாக நேற்று வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு. ஆனால் மூவ் ஆன பிறகும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அந்த கால் ரைட்டர்ஸ் எந்த ஒரு பயமே இல்லை இருந்தாங்க சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப் மூவ் நேற்று வரும்போது
எந்த கால் ரேட்டர் பயப்படவே இல்லை, தைரியமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அவங்க ஏன் தைரியமாக இருந்தாங்கன்றதுக்கு ரிசல்ட் வந்து கிளியராக தெரிஞ்சுது. பட் இன்னைக்கு வந்து எப்படின்னா, இன்னைக்கு நம்ம அந்த ரிகவரின்ற மாதிரி நம்ம அட்வான்ஸ் வியூவில் உங்களுக்கு லைவாக நேற்று காமிச்சிருப்பேன். ஸோ இந்த இடத்துல ஓகே, நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறவங்க இருந்தாங்க, உங்களால் இன்னைக்கு காலையிலேருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி நடந்தது சார்ட் பார்க்க முடியும்னா போய் பாருங்கள், கிளியராக உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் வந்து கால் ரைட்டர்ஸ் இருந்தாங்க, இந்த மூமெண்ட்டில் அப்படியே வந்து கால் ரைட்டர்ஸு புட் ரைட்டராக மாற்றி மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ண வச்சாங்க. ஸோ இந்த இன்ட்ராடேன்றது நான் ஒரு அட்வான்ஸாக இப்படி இருக்கும் அப்படின்றது என் வியூ நான் சொல்கிறேன். ஆனால் ரியல் டைமில் ஒருத்தருக்கு மேட்ச் பண்ண தெரிஞ்சால் தான் அது கேஷ் பண்ண முடியும். மேட்ச் பண்ண தெரியலனா கேஷ் பண்ணவே முடியாது. அதில் நீங்கள் சார்ட்டு இந்த ரியல் டைம் சார்ட்டு பார்த்தும் நீங்கள் பண்ணலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சும் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா பார்க்க தெரிஞ்சுன்னா அதை வச்சும் யூ கேன் ஏபிள் டு மேக் மணி. ஸோ நாளைக்கு 23rd இந்த மாதிரி இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டவுன் வந்ததுன்னா செகண்ட் ஹாஃப் ஒரு ரிகவரி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் நீங்கள் எப்பயுமே இதை மைண்டில் வச்சுக்கோங்க, இதை இன்வெஸ்ஷனாகவும் யோசிச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப் இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃப் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. பட் திஸ் வாட் நான் இதுதான் எதிர்பார்க்குறேன். இது என் பர்சனல் வியூ தான். நீங்கள் உங்கள் ரியல் டைமில் மேட்ச் பண்ண முடிஞ்சதுன்னா யூ கேன் ஏபிள் டு மேக் டீசென்ட் மணி. நான் எப்பயும் சொல்கிறது தான், ஒரே ட்ரேடில் ஒரு பெரிய லாஸ் என்றைக்குமே ஆகக்கூடாது. ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு என் வியூ வந்து எடுங்க. ஏன்னா 80% சக்ஸஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 10 to 20% கண்டிப்பாக ஏதாவது ஒரு தப்பு இருக்கும். அதுதான் அந்த லைவில் பார்க்கணுன்றது சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஈக்விட்டி, சில பேர் கன்ஃபியூஸ் ஆகணும். நான் ஈக்விட்டி பை ஆன் டிப்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன், இன்ட்ராடேக்கு தனியாக கொடுத்துட்டே இருக்கிறேன். இன்ட்ராடேல சார்ட்டு காமிக்கிறேன், இல்லைனா அட்வான்ஸ் வியூ காமிக்கிறேன், இந்த பிளான் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஈக்விட்டி இஸ் பை ஆன் டிப். ஈக்விட்டியில் நல்லா ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஈக்விட்டி இப்போ வாங்குறீங்க, ஈவன் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு 8% டவுன் ஆகுதுன்னா கூட அதை பற்றிலாம் ஒன்றுமே யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த 8% டவுனை வந்து எதுக்காக போகிறீங்க, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20% 30% ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக போகிறீங்க. அப்போது இந்த பெயின் வந்து நம்ம சமாளித்து தான் ஆகணும். ஈவன் ஈக்விட்டியில் 100% 300% ரிட்டர்ன்ஸ் கூட நிறைய கம்பெனிஸில் வரும். ஆனால் அதுலேயும் ட்ரா டவுன் இருக்கும், ட்ரா டவுன் இல்லாமல் இருக்காது. அதனால் ஈக்விட்டி பையர்ஸ் இன்கேஸ் இறங்குதுன்னா கரெக்டான கம்பெனி வாங்கியிருந்தீங்கன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் 8% 10% நீங்கள் ட்ரா டவுனே இருந்தால் கூட ஒன்றுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்கல்ல, ஈவன் காசு சம்பாதிக்கிறாங்க, வெறும் செலவு மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்டும் பண்ணல, சேவிங்கும் பண்ணல, அந்த மாதிரி இருக்கவங்களோட கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் ட்ரா டவுன் நீங்கள் பெட்டர் பொசிஷன் தான். பல கோடி மக்களை விட நீங்கள் பெட்டர் பொசிஷனில் தான் இருக்கீங்க. இந்தியன் ஈக்விட்டியில் இருக்கிறது பெட்டர் பொசிஷனில் தான் இருக்கீங்க. ட்ரா டவுன் வர்றதுன்றது ஈக்விட்டியில் இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அதெல்லாம் இப்போ நான் கொடுத்துருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு பாட்டம் ரேஞ்சில் தான் நான் கொடுத்துருக்கேன். பட் இங்கேருந்து மார்க்கெட் ஒரு 22,000 வந்ததுன்னா கூட அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஈக்விட்டி வாங்குறவங்க, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க தான் நம்ம கவலைப்படணும். அவ்வளோ நேரம் வச்சுக்க முடியாது ஃப்யூச்சரை. அதனால் ஈக்விட்டி வாங்குறவங்க நீங்கள் ஆல்வேஸ் ட்ரா டவுனே ஆனால் கூட நீங்கள் வந்து காலரப்பாக இருக்கலாம். ஏன்னா பல பேர் இன்னும் சேவிங்ஸுக்கே வரல. நீங்கள் அவங்களோட கண்டிப்பாக பெட்டர் தான். நீங்கள் ட்ரா டவுனில் தான் இருக்கீங்க. ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஒரு வெல்த் கிரியேஷனில் நீங்கள் அந்த மோடில் இருக்கீங்க. அதில் வர டிப்பை வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதில் ஒரு ட்ரா டவுன்னா இன்கேஸ் கொஞ்சம் ஒரு 5% 10% கீழே வந்தால் கூட கண்டிப்பாக பல பேரை விட சேவிங்ஸே பண்ணாதவங்கள நீங்கள் தான் பெட்டருன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.